அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா? பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில். சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் அதிமுக உறுப்பினர் எஸ். ராமச்சந்திரன் பேசியதாவது, தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புகளும் இல்லை. தமிழக அரசின் நிதி நிலைமை சரியாக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் ஆகும் என கூறியுள்ளீர்கள். அப்படியானால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் கால நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும். கடந்த 3 மாதங்களில் மட்டும் ரூபாய் 21,000 கோடி கடன் வாங்கியுள்ளீர்கள். கடன் வாங்க மாட்டோம் என்ற உங்களின் தேர்தல் நிலைப்பாடு என்ன ஆனது? பட்ஜெட்டில் ஓய்வூதியத்திற்கான நிதி ரூபாய் 14,000 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா என்பதை இந்த அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் பேசினார். இதற்கு பதிலளித்த நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேசியதாவது, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி குழு, தமிழக அரசு கூடுதல் கடன் வாங்க மத்திய அரசு அனுமதி அளித்தால், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என பரிந்துரை வழங்கியது. அதன் அடிப்படையில் முந்தைய திமுக அரசு ஓய்வூதியத்துக்கு ரூபாய் 15,000 கோடி ஒதுக்கியிருந்தது. தமிழக அரசு கூடுதல் கடன் வாங்க மத்திய அரசு அனுமதி அளித்தால் டாப்ஸ் திட்டத்தை செயல்படுத்த முடியும். இதற்கிடையில் டாப்ஸ் திட்ட இறுதி விதிகள் வெளியாகும் வரை ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டது. மத்திய அரசு கூடுதல் கடன் வாங்க அனுமதி அளித்து டாப்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் துணை பட்ஜெட்டில் ஓய்வூதியத்துக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து கொள்ளலாம். இவ்வாறு அவர் கூறினார். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.